கிறிஸ்துவுக்கே புகழ். திருப்பாடல்களை தியானிப்போம், இறை ஆசீரை பெறுவோம் என்ற தொடரின் மூலமாக தவக்காலத்திற்குள் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக திருப்பாடல்கள் 150 திருப்பாடல்களையும் வாசிக்க வேண்டும் என்ற இலக்கோடு இந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பயணம் இதுவரை சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு இறைவனுக்கு நன்றி. இன்று 12ஆம் நாள். கடந்த 11 நாட்களாக 70 அதிகாரங்கள் நாம் தியானித்திருக்கிறோம். இப்பொழுது நாம் தியானிக்க இருப்பது இன்று 12ஆம் நாள். அதிகாரம் 71, முதியோரின் மன்றாட்டு. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டு கொள்ளும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாய் இருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். பலருக்கு நான் ஒரு புதிராய் காணப்படுகின்றேன். நீரே எனக்கு உறுதியான அடைக்கலம். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும். என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும். ஏனெனில் என் எதிரிகள் பேசுவதெல்லாம் என்னை பற்றியே. என் உயிரை பறிக்க தேடுவோர் ஒன்று கூடி சதி செய்கின்றனர். கடவுள் அவனை கைவிட்டு விட்டார், அவனை பின்தொடர்ந்து பிடியுங்கள். அவனை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள். கடவுளே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என்னை பழிப்பவர்கள் வெட்கி அழிவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய தேடுகிறவர்களை இழிவும் மானக்கேடும் சூழட்டும். ஆனால் நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன். மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாள்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். கடவுளே, உம் கைவன்மையையும் ஆற்றலையும் இனிவரும் தலைமுறைக்கு நான் அறிவிக்குமாறு வயது முதிர்ந்த முடி நரைத்துவிட்ட என்னை கைவிடாதேயும். கடவுளே, உமது நீதி வானம் வரைக்கு எட்டுகின்றது. மாபெரும் செயல்களை நீர் செய்திருக்கிறீர். கடவுளே, உமக்கு நிகர் யார்? இன்னல்கள் பலவற்றையும் தீங்குகளையும் நான் காணுமாறு செய்த நீரே எனக்கு மீண்டும் உயிரளிப்பீர். பாதாளத்தினின்று என்னை தூக்கி விடுவீர். என் மேன்மையை பெருக செய்து மீண்டும் என்னை தேற்றுவீர். என் கடவுளே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம் உண்மையையும் புகழ்வேன். இஸ்ரேலின் தூயரே, யாழ் இசைத்து உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உமக்கு புகழ் பாடுகையில் என் நா அக்களிக்கும். நீர் மீட்டுள்ள என் ஆன்மாவும் அக்களிக்கும். என் வாழ்நாளெல்லாம் என் நா உமது நீதியை எடுத்துரைக்கும். ஏனெனில் எனக்கு தீங்கு செய்ய பார்த்தவர்கள் வெட்கமும் மானக்கேடும் அடைந்து விட்டார்கள். ஆமேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 72, அரசருக்காக மன்றாடல். சாலமோனுக்குரிய பாடல்.
கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும், குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பிறரை ஒடுக்குவோரை நொறுக்கி விடுவாராக. கதிரவனும் நிலாவும் உள்ளவரையில் மக்கள் தலைமுறை தலைமுறையாக உமக்கு அஞ்சி நடப்பார்களாக. அவர் புல்வெளியில் பெய்யும் தூறலைப் போல இருப்பாராக. நிலத்தில் பொழியும் மழையைப் போல் விளங்குவாராக. அவர் காலத்தில் நீதி தலைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். பாலை வெளி வாழ்வோர் அவர் முன் குனிந்து வணங்குவர். அவர் எதிரிகள் மண்ணை நக்குவார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். அவர்கள் உயிரை கொடுமையின் நின்றும் வன்முறையின் நின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது. அவர் நீடூழி வாழ்க. சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவருக்காக இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக. அவர் மீது ஆசிகள் வழங்க பெறுமாறு நாள் முழுதும் மன்றாடப்படுவதாக. நாட்டில் தானியம் மிகுந்திடுக. மலைகளின் உச்சிகளில் பயிர்கள் அசைந்தாடுக. லெபனோனை போல் அவை பயன் தருக. வயல்வெளி புல்லென நகரின் மக்கள் பூத்து குலுங்குக. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவாராக. ஆண்டவராகிய கடவுள், இஸ்ரேலின் கடவுள், போற்றி போற்றி. அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார். மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழப் பெறுவதாக. அவரது மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஈசாயின் மகனாகிய தாவீதின் மன்றாட்டுக்கள் நிறைவுற்றன. ஆமேன். 72ஆம் அதிகாரத்தோடு திருப்பாடல்களின் 2ஆம் பகுதி நிறைவுற்றது. 5 பகுதிகளில் 2 பகுதிகள் முழுவதுமாக நாம் முடித்திருக்கிறோம். அடுத்ததாக 3ஆம் பகுதி தொடங்குகிறது. இந்த இறை ஆசிரை உங்கள் குடும்பங்களோடும் நண்பர்களோடும் பகிருங்கள். நன்றி. இயேசுவுக்கே புகழ்.